அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஹாலிடேஸ்லாம் வருது. அதனால் எல்லோரும் வந்து ஃபெஸ்டிவலுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருப்பீங்க. பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு எல்லாருமே வந்து வீட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணி ஃபெஸ்டிவலுக்கு ரெடி ஆகிட்ருக்க இந்த நேரத்தில் நான் ஒரு க்ளீனிங் வீடியோ தான் போட போகிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவில் ஒரு க்ளீனிங்கை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். எப்போயுமே க்ளீனிங்னால் சுத்தம் பண்ணுறது, வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது அப்படி தான் நம்ம நினச்சிட்ருப்போம். ஒரு இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹோம் மேக்கிங்காக இருக்கட்டும், க்ளீனிங்காக இருக்கட்டும், நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுக்கும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்க்க போகிறது க்ளீனிங் அஸ் அ லைஃப் ரீசெட். ஒரு லைஃப்பை ரீசெட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், பழசு எல்லாத்தையும் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு லைஃப் ஆரம்பிப்போம் இல்லையா? இல்லை நீங்கள் ஒரு வீட்டுக்கே குடி போகிறீங்க, புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த இடத்த எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியுமோ அப்படி பார்ப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி க்ளீனிங்கையும் நீங்கள் பண்ணுற க்ளீனிங்கையும் ஒரு லைஃப் ரீசெட் இல்லைனா ஒரு ரெஃப்ரெஷிங் த ஹோம் அப்படின்ற ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபீல் என்ஜாய் க்ளீனிங். நீங்கள் க்ளீன் பண்ணுறதை என்ஜாய் பண்ணுவீங்க. தேவையில்லாத பொருளை நீங்களே வந்து அகற்றிடுவீங்க. எது நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம வைப்போம். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவாக கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இருக்கிற இடத்த மட்டும் சுத்தம் பண்ணுறது க்ளீனிங் கிடையாது. யூ நீட் டு திங்க் இட் அஸ் அ லைஃப் ரீசெட் ஆர் ரெஃப்ரெஷிங் த ஹோம். இந்த மாதிரி பண்ணும்போது எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நீங்கள் நார்மலாக பார்க்குற பொருளை வந்து நார்மலாக பார்க்குற ரூமே உங்களுக்கே ஒரு அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியும். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது என்னென்னா க்ளீனிங் தி இன்விசிபிள் கிளட்டர் இன் எ ஹோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சில ஏரியாஸில் வந்து அழுக்காக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மென்டலி அது வந்து ஒரு ஒரு இஷ்யூஸை க்ரியேட் பண்ணும், ஒரு மென்டல் லோடை க்ரியேட் பண்ணும், ஒரு ஓவர் க்ரௌடடாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த காஃபி டேபிள் இல்லை சேரில் துணி கிடக்கிறது இல்லை வந்து பேப்பர்ஸ்லாம் அங்கங்கே அப்படி அப்படியே போடுறது, இது என்னென்னா மென்டலி இட் க்ரியேட்ஸ் லாட் ஆஃப் கிளட்டர். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஏரியா வந்து இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இடத்த முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு காமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுதான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோடனே ஒரு என்ட்ரன்ஸ் வந்து இந்த காஃபி டேபிள் தான் வந்து இட் கிவ்ஸ் ஃபஸ்ட் அப்பியரன்ஸ். அது எப்பவும் அழுக்காக இருந்துச்சுனாலே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும், ஒரு மென்டலி ஐ ஃபீல் வெரி டிஸ்டர்ப்டு. ஸோ அதனால் அதை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி எந்தெந்த ஏரியா இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு பெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு கிச்சன் கவுண்டர் டாப்பாக இருக்கலாம், டைனிங் டேபிளாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த பிளேஸ் வந்து அழுக்காக இருக்கும்போது யூ ஃபீல் டிஸ்டர்ப்டுன்னு பாருங்கள். அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணும்போது யூ ஃபீல் வெரி ரிலாக்ஸ்ட். க்ளீன் வித் இன்டென்ஷன், நாட் பர்ஃபெக்ஷன். நம்ம வீடெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஹவுஸ் மாதிரி மாற்றணும், இல்லை செலிப்ரிட்டி ஹவுஸ் மாதிரி மாற்றணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அது வந்து 100% வந்து நாட் ஜென்யூன், அது உண்மை கிடையாது. ஸோ நம்ம வீடு அப்படின்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் நார்மலாக எல்லார் வீடு மாதிரி அழுக்கு சேரும். அதை உடனே க்ளீன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். எப்போயுமே க்ளீனிங் எப்போயுமே க்ளீன் பண்ணுறது ஒரு பீஸ்க்காக பண்ணணும், நாட் பர்ஃபெக்ஷன். ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கணும், ஏஸ்தட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம லூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதனால் நம்மளோட லைஃப்பை வந்து முழுமையாக வாழணும் அப்படின்னா இட் ஹாஸ் டு பி ஓகே, வி நீட் டு க்ளீன். ஒரு இடத்த யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த இடத்த இமீடியட்டாக க்ளீன் பண்ணணும். நாட் ஃபார் பர்ஃபெக்ஷன் சொல்லி யோசிங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். லைக் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நமக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. அப்போ திஸ் இஸ் ஹவ் இட் ஹாஸ் டு பி அப்படிங்கிற ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை தொலைச்சிருவோம். அதனால் வந்து சுத்தமாகவும் சுகாதாரமும் இருக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட நம்ம க்ளீனிங்கை வந்து எப்போயுமே அப்ரோச் பண்ணணும். பொங்கல் டைமில் நீங்கள் ஒருவேளை ரஷ்ஷாக இருப்பீங்க, ஹரிபரியாக இருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவோடு உங்களால் அப்ரோச் பண்ண முடியலனா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு பொறுமையாக நீங்கள் இந்த வீடியோவை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு க்ளீனிங்கை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவில் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது
கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு தாட்ஃபுல் ப்ராசஸை கொடுக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு ஹோம் மேக்கிங் அப்படின்னாலே ஒரு போரிங், டெய்லி நம்ம பண்ணுற வேலை தானே, டெய்லி நம்ம சுத்தம் பண்ணுறது தானே அப்படிங்கிறத தாண்டி இந்த பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது ஒரு லைஃப் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஹோம் மேக்கிங்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப தாட்ஃபுல்லாகவும் கொண்டு போகிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் சேவ் பண்ணி பொறுமையாக அந்த வீடியோவை நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். டெஃபினட்டாக இது உங்கள்கிட்ட ரெசனேட் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா, க்ளீனிங் ஆஸ் அ செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆர் செல்ஃப் கேர். செல்ஃப் கேர்னால் என்ன? நம்மளை வந்து பராமரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுவோம்? நம்ம குளிப்போம், ஹேர் கேர் ரொட்டீன், ஸ்கின் கேர் ரொட்டீன், எத்தனையோ ரொட்டீன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்மளை வந்து அழகாக பாதுகாத்துக்கிறதுக்கோ, சுத்தமாக வச்சுக்கிறதுக்கோ, இல்லை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கோ நிறைய ரொட்டீன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி க்ளீனிங்கை வந்து ஒரு செல்ஃப் கேர் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வீட்டில் வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கேர் பண்ணுறோன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் இந்த வாட்டர் கூலர், ஆக்வாகார்டு அந்த வாட்டர் டிஸ்பென்சரை தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா, இதில் நிறையா வந்து வெயில் படுறதுனால நிறைய அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுறது அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஸோ அதனால் எவ்ரி 15 டேஸ் ஒன்ஸு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுற பொசிஷன் வந்து எப்போயுமே கிச்சனில் வந்து ஒரு சன்லைட் இல்லாத இடத்துல நீங்கள் பொசிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பாசி பிடிக்காது. அதை நாங்கள் வந்து இது ரெண்டட் ஹவுஸுங்கிறதுனால எங்களுக்கு வேறு இடமே இல்லை, இங்கே தான் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால 15 டேஸ் ஒன்ஸ் நான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா சன்லைட் இல்லாத இடத்துல வச்சிங்க அப்படின்னா இந்த பீரியாடிக்கல் க்ளீனிங்கை கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணலாம். ஸோ இது வந்து செல்ஃப் கேர். நான் இதை அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் குடிக்கிற தண்ணி வந்து சுகாதாரம் இல்லாத தண்ணி. ஸோ க்ளீனிங் இஸ் ஆல்வேஸ் செல்ஃப் கேர். அப்புறம் க்ளீன் டு க்ரியேட் எனர்ஜி. நம்ம ஒரு இடத்த க்ளீன் பண்ணும்போது இட் ஹாஸ் டு எலிவேட் யுவர் மூடு. உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கணும், இல்லை அந்த இடம் ஒரு எனர்ஜி கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு லிவிங் ரூமை நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இதை க்ளீன் பண்ணி முடித்த உடனே அந்த இடம் பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு எலிவேட்டடாக இருக்கும், ஒரு பாசிட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களை பார்க்க வரவங்களுக்கு இட் எலிவேட்ஸ் அ மூட். அந்த ஏரியாவையும் ஒரு காமாக வைக்கும். ஸோ அதனால் எப்பயுமே வந்து க்ளீனிங் டு க்ரியேட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பாருங்கள். எல்லோரும் நம்மளோட க்ளீனிங்கை, நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறோம், நம்மளோட ஒர்க் ஸ்பேஸை க்ளீன் பண்ணுறோம், இல்லை நம்ம காரு, நம்ம வெஹிக்கிளை க்ளீன் பண்ணும்போது என்ன பெர்ஸ்பெக்டிவில் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எந்த போர்ஷனை நீங்கள் எடுத்தாலும் இட் டெஃபினெட்லி கிவ்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அண்ட் யூ நீட் டு நோ க்ளீன் வாட் ட்ரூலி மேட்டர்ஸ். வீட்டில் வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு க்ளீன் பண்ணி அதை வந்து டென்ஷன் ஆகி டயர்டாகிறத விட்டுவிட்டு எது முக்கியம் அப்படிங்கிற இடத்த மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கிளியர் பண்ணாலும் தட் கிவ்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி. உங்களால் வந்து ஒரு சேம் எனர்ஜியோடு உங்களால் சர்வை பண்ண முடியும். இல்லைன்னா நமக்கு எனர்ஜியே போயிடும், நமக்கு வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிரும். ஸோ அதுவும் நீங்கள் யோசிக்கணும், வாட் ரியலி மேட்டர்ஸ் டு யூ. இப்போ உங்கள் வீடு ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு லிவிங் ரூம், டைனிங் டேபிள், பெட்ரூம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பெட்ரூமில் எதை க்ளீன் பண்ணணும், எந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணணும்னு யோசிங்க. வீடே எடுக்கிறோன்னு சொல்லி பாரு, நீ எல்லா லாஃப்ட் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் ட்ரெயின் யுவர் எனர்ஜி. ஸோ அதனால் இன்ஸ்டண்ட்டாக வாட் எலிவேட்ஸ் யுவர் மூட், எது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமோ அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் கிவ் லாட் ஆஃப் எனர்ஜி. டீக்ளட்டர் ஒயில் க்ளீனிங். எப்பயுமே க்ளீனிங் பண்ணும்போது யூ ஹாவ் டு பேர் டீக்ளட்டரிங். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொரு ஏரியாவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது பயன்படுத்தாத பொருள், உபயோகம் இல்லாத பொருள், ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணல, இல்லை டூப்ளிகேட்ஸு, இல்லை வந்து ரொம்ப பத்தாத ட்ரெஸ்ஸு, ஸோ யூஸ் பண்ணாத டைரி, யூஸ் பண்ணி போன பேப்பர்ஸு, டாக்குமெண்ட்ஸு, என்னென்ன இருக்கோ வீட்டில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணும்போது எப்பயுமே வந்து க்ளீனிங் பேட் வித் இன்டென்ஷனல் லெட்டிங் கோ ஆஃப் ட்ராஷு, டொனேஷன் ஐட்டம், அன்யூஸ்ட் ஐட்டம் எல்லாத்தையும் பண்ணும்போது யூ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இந்த பெர்ஸ்பெக்டிவோட ஒரு க்ளீனிங் அப்ரோச் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென்
Thank you for watching this video till the end. Happy homemaking, happy decluttering and happy cleaning from Decluttering Diva. Thank you.